கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எதிராளியானவன் எத்தனையோ திட்டங்கள் வைத்திருந்தாலும் தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நம்ம அர்ப்பணித்து செபிக்கும் பொழுது பொறுமை நிறைய தேவைப்படும். நம்ம பொறுமை இல்லாதபடி நம்முடைய வேதனையை தாங்க முடியாதபடி நம்ம அலைமோறும் போது தேவனுடைய ஞானம் நமக்கு பெரிய காரியங்களை நமக்கு கற்றுத்தரும். அதனால் இன்றைக்கி சப்ஜெக்டே தேவ ஞானம். தேவ ஞானம் இல்லைன்னா நமக்கு, அதாவது உலக ஞானம்னு ஒன்று இருக்குது, தேவ ஞானம்னு ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது. அதில் தேவ ஞானம் இருக்கும் பொழுது நம்ம அவர் என்னென்னலாம் நம்மளுக்கு நடத்தி செல்வார், எப்படி நம்மளை சொல்லி தந்து நம்மளை நடத்துவார். இந்த உலகத்தில் வாழறதுக்கு எதிராக வருகிற எல்லா திட்டங்களையும் நம்ம மேற்கொள்றதுக்கு நமக்கு உதவி செய்வாருங்கிறது தான் அன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த வாழ்க்கையில் நம்ம இந்த வசனத்தின் மூலமாக படிக்கும்போது செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் பெரிய ஞானி. அவருடைய ஞானத்துக்கு எதிராக நிற்கிறதுக்கு யாராலும் முடியாது. அந்த ஞானத்தை நமக்கு தந்திருக்காரு. எவ்வளோ பெரிய சிலாக்கியம் பாருங்க. ஆண்டவருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். அதிகாலையில் எழுந்துச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் துதிக்கிற ஒரு பிள்ளைகளாக நம்ம வாழ ஆண்டவருடைய ஞானத்தை இன்றைக்கி பெற்றுக்கொள்வோம். அந்த இதை கேட்கறதுக்கு மேலானதை செய்கிற தேவன். நம்ம என்ன தேவையோ நம்ம கேட்போம். ஆனால் தேவைக்கு மேலானது என்ன தேவையோ அதையும் செய்கிற நல்ல ஞானம் உள்ள தேவனுடைய பிள்ளையாக நம்ம இருக்கிறதுக்கு உலகத்தில் நம்ம தேர்ந்து கொண்டதுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுகிற தேவன், உங்களுடைய ஞானத்தினால் நிறைத்து எங்களை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறபடியா நன்றி. எதிராளியை ஜெயிக்க உங்களுடைய ஞானத்தை தந்திருக்கீங்க சுவாமி, அதான் நன்றி. தெய்வ ஞானத்தையும் தெய்வ வார்த்தைகளையும் கொண்டு நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஜெயிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் உதவி செய்து வழிநடத்துகிற தெய்வக்கா நன்றி. வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு இன்னும் அதிகமாக கற்றுத்தந்து வழிநடத்துமா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறேன். வேர்த்தின் ரகசியங்களை கற்றுத்தருகிற என் ஞானியே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் ஒன்றுக்கும் பொதுவாக இருந்த பொழுது எங்களை ஆண்டவரை தெய்வ ஞானத்தினால் எங்களை நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி தெய்வ ஞானத்தினால் நிறைத்து நடத்த வேண்டுமா செபிக்கிறப்பா. கர்த்தர் அப்படியே செய்ய பொறுக்காக நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய பிரசனம் மாத்திரம் எங்களை தாங்கி வழிநடத்த இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. நடத்துங்க, ஆசிரியங்க பொறுப்படுத்துங்க. இதனுடைய பிரசனம் மாத்திரம் எங்களை தாங்கி வழிநடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் கேசப்படுகிறேன். ஏசு லட்சமானத்து ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் பாடி வசனத்துக்குள்ள கடந்து செல்லலாம். நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜவே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். உளையான சேற்றி நின்றே தூக்கியே நிறுத்தி நீரே, உளையான சேற்றி நின்றே தூக்கியே நிறுத்தி நீரே, உந்தனை நான் மறவே உந்தனை போற்றிடுவே, உந்தனை போற்றிடுவே. அலைந்தோடும் கடலதனை
அடக்கியே அமர்த்தினீரே. அலைந்தோடும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே. வார்த்தையின் வல்லமையை என்றுமே காணச் செய்யும். வார்த்தையின் வல்லமையை என்றுமே காணச் செய்யும். தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே. தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே. ஜீவிய காலமெல்லாம் உந்தனை பின் செல்வே. காலமெல்லாம் உந்தனை பின் செல்வே. அக்கினி சூளையிலே இந்த எம்மை தேவனே. அக்கினி சூளையிலே இந்த எம்மை தேவனே. விசுவாசம் திடமனதும் என்றென்றும் தந்தருளும். விசுவாசம் திடமனதும் என்றென்றும் தந்தருளும். இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம். ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம். ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். தேவ ஞானத்தினால் நம்மளை நடத்துறதுக்கு இன்றைக்கி நம்ம இந்த வசனத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா தீர்க்கதரிசியை எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரில. ஏசாயா தீர்க்கதரிசி நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி ரொம்ப நம்ம அதில் இருக்கிற காரியங்கள்லாம் ஆண்டவரே நிறைய போதிச்சு நமக்கு செய்கிறத நம்ம பார்க்க சுவிசேஷத்தில். அதனால் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியில் 64வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் சொல்கிற காரியங்களை எழுதி வச்சிருக்கிற காரியங்கள் நிறையா நமக்கு போதிச்சு நடத்துறத பார்க்கலாம். தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியினால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தை தியானிக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் நமக்குன்னு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம சொல்கிறோம். அப்போ அவர் நமக்கு என்ன தந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம உலகத்தில் வாழும் பொழுது நம்ம கண்டுகொள்ளணும், நம்ம அறிஞ்சு கொள்ளணும், நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம அந்த மூணையும் செய்யும் பொழுது தான் அவரோட இன்னும் எப்படி செய்வார் அப்படிங்கிற காரியத்தை நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த இடத்துல இவங்க இதை செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தான், அதை நம்ம திடமானதான் நம்பினா தான், விசுவாசா தான் அந்த அந்த மனுஷன்கிட்டையோ அவங்க நபர்கிட்டையோ நம்ம சொல்லுவோம் நம்ம காரியங்களை. அவங்க நடத்தி முடிச்சிருவாங்க, நம்மளுக்கு எல்லாம் செஞ்சுருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க மற்றவங்களுக்கு எதுவுமே உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம போய் சொன்னோம்னா அதனால நமக்கு உதவி கிடைக்க போகிறது கிடையாது.
நம்ம அப்போ எதுக்கு போய் நம்ம வீணாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல மாட்டோம். பார்த்தீங்களா, நம்ம உலக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சாதாரணமான காரியங்களே உலகத்தில் ஆண்டவர் வந்து ஏதோ செய்வாங்க அப்படின்னு சொன்னால் தான் நம்ம போகிறோம். அப்போ ஆண்டவரை பற்றி அவருடைய ஞானம், அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன திட்டம் வச்சுருக்காருங்கிறதெல்லாம் தெரியாமல் நம்ம வாழுவோம். ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை வந்து நம்முடைய உலகம் தோன்றதுக்கு முன்பாக நம்மளை தெரிந்து கொண்டாருன்னா பாருங்கள், எவ்வளவு அருமையான நல்ல தகப்பன் நமக்கு இருக்கார். நம்ம எங்கே இருந்தாலும் சரி, அவர் வந்து சேர்த்து கொள்கிற தேவன். நம்மளை ஞானத்தினால மாத்திரம் நிறைக்கிற தேவன் இல்லை, நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத நமக்கு வந்து சுற்றி காட்டுகிறவர். அதாவது நமக்கு தெரியாத மறைபொருளாக வந்து வேதாகமும் கிடையாது. வேதாகமத்தை யார் படித்தாலும் அவங்களுக்கு வந்து ஆண்டவர் நிறைய நம்ம ஊழியத்திலாம் பார்த்திங்கன்னாக்கி அதை வச்சு பைபிளை பற்றி அறியாதவங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட பேசி அவங்கள ஊழியக்காரங்களாக மாற்றிருக்கிறத நிறைய சாட்சிகள் நம்ம கேட்கும். பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆண்டவருடைய வேதம் வந்து குறைவற்ற செல்வம் வேறு. அவர் ஞானத்தினால் நிறைக்கிறவர். தேவ ஞானத்தினால் நம்ம நிறைத்து இதெல்லாம் தெரியாத காரியங்களை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு கற்றுத்தரதை நம்ம உணர முடியுது. பார்த்திங்களா, அதனால் வேதம் ஆவியானவரால் எழுதப்பட்டது. நிறைய பேருக்கு தெரியும். நமக்கு ஆவியானவரால் எழுதப்பட்டது. அவர் வந்து நமக்கு கற்றுத்தரும்போது பெரிய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அவருக்காக காத்திருக்கிறவளுக்கு அவர் வந்து ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தத்தை மூலமாக தான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கும். மனுஷங்க வந்து பாருங்கள் என்ன செய்கிறாங்க. அவங்களுக்கு பதிலாக அவங்க வந்து மனுஷன் சரித்திர சம்பவங்கள்லேயே பார்த்திங்கன்னாக்கி இந்த இடைப்பட்டு ஆண்டவர் செய்கிற காரியங்கள், இந்த விசுவாசிகளுக்கு நிறைய காரியங்கள் செய்கிறது. அதில் வந்து 3 காரியங்களை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. தோற்றத்துக்கு முன்பாக அவன் கேட்கறதும் இல்லை, அவன் உணர்ந்ததும் இல்லைன்னு சொல்லி அவங்க கண்டதும் இல்லைன்னு சொல்கிறாருலாம். அந்த காரியங்களை இவங்க வந்து என்ன செய்யணும், விசுவாசிகள் எப்படி இருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிற காரியத்தை நீங்கள் வந்து விளக்கமாக படிக்கும் பொழுது இந்த விசுவாசிகளுக்கு அவங்க நம்பிக்கை கொடுக்காரு. அடுத்தது பொறுமை கொடுக்காரு. அடுத்தது தைரியம் கொடுக்காரு. இந்த 3 வந்து இந்த ஆண்டவர் மாத்திரம்தான் செய்யணும். அதுக்கு அவரை நோக்கி பார்க்குற பிள்ளைங்களாக இருந்தோம்னாக்கி இதை செஞ்சு இதை வந்து நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா வேத வசனங்கள்லாம் நமக்கு கற்றுக்கொள்ளணும்னாக்கி நம்ம எங்கேயோ படித்து நம்ம பெருசாக இது பண்ண முடியாது. ஆண்டவருடைய ஞானம் நமக்கு இருந்தால் மாத்திரம்தான் அந்த ஞானத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இது ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதியிருக்கிற காரியங்கள். நான் வந்து சுருக்கமாக சொன்னாலும் ஆண்டவர் கொடுக்குற நம்பிக்கை, பொறுமை, தைரியம் இது விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் என்ன உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்மளை அழைச்சிருக்காரு, நமக்கு எதுக்காக என்ன காரணத்துக்காண்டி அழைச்சிருக்காரு, அந்த காரியத்தை கற்றுக்கொள்கிறதுக்கு ஆண்டவர் கற்றுத்தர்றது தான் இந்த வார்த்தையினால் எழுதியிருக்கிறது. பவுல் எழுதின காரியங்கள் நல்லா விரிவாக நமக்கு படிக்கிறதுக்கு நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதனால் நம்ம பவுல் எழுதின காரியங்களில் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் படிச்சுக்கணுன்னா 9வது வசனத்தை நீங்கள் 9லேருந்து 16 வரைக்கும் 9வது வசனம் எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை இவர் வந்து ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினதே மாதிரி தான். ஆனால் நமக்கு நல்லா புரிகிற மாதிரி எழுதியிருக்காரு. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்களை மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லைன்னு சொல்லி அதே வசனத்தை கோட்பாடு காட்டி நமக்கு சொல்கிறத நம்ம பார்க்கணும். தேவனை நேசிக்கிறவர்களுக்கு நம்ம ஆண்டவர் ஆவியானவர் வந்து வெளிப்படுத்தி அந்த ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்தின் மூலமாக வெளிச்சத்தின் மூலமாக அவங்க எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிறத வந்து ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கணும். அவங்க வந்து நம்ம வந்து வேதாமத்தை வாசிக்கும் பொழுது நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் நம்மளை சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை வந்து நமக்கு பிரகாசமுள்ளதாக தராரு. ஏன்னா பிரகாசமுள்ளவர் அவர் தான் ஞானத்துக்கு பெரிய ஞானி. அதனால் ஞானத்தை கொடுக்குறவன் மாத்திரம் இல்லை, விசுவாசிகளுக்கு என்னெல்லாம் செய்கிறான்னு சொல்லி நம்ம பவுல் எழுதின காரியங்களில் நீங்கள் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அது நான் வசனத்தை சொல்கிறேன் பாருங்கள். சத்தியத்தை அறிகிற அறிவு கொடுக்காரு. நம்ம ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு வந்து இந்த தேவனுடைய வாக்கியத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதுதான் உறுதியாக நீங்கள் பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நிச்சயத்தை கொடுக்காரு. ஆவியானவரை கொடுக்குற எத்தனை காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியுது பாருங்கள். வார்த்தையின் மூலமாக நம்மளோட பேசுகிற தேவன் நம்மளை வந்து எப்படி நேசிக்கிறாருங்கிறதையும் நம்ம கற்றுத்தராரு. இப்போ ஆவியான மூலமாக என்ன காரியங்கள் வெளிப்படுத்துறாரு, நமக்கு என்ன வெளிச்சத்தில் நம்ம நடக்கணுங்கிறத வேதத்தை வாசிக்கும் பொழுது கற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் அந்த சத்தியத்தில் அறிகிற அறிவை நமக்கு வந்து பிரகாசமாக தாராருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதை பெற்றுக்கொள்றதுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த நிச்சயத்தை தாங்க ஆண்டவரன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்.
அதே 1 கொரிந்தியர் 2ல் 13வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவர்களோடு சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இப்போ வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது வசனமே நமக்கு வசனத்தை சொல்லித்தரும். இப்போ நம்ம ஒரு புக்கை படிக்கும், இந்த புக்கை படிக்கும்போது இன்னொரு இடத்துல போய் நம்ம தேடி அது கண்டுபிடிக்க முடியாது, அந்த ஒரு இடத்துல தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரும்போது பார்த்திங்கன்னாக்கி ஜோடியாக நமக்கு தந்திருக்காருன்னு சொல்லி, இங்கே ஒரு வசனத்தை படிக்கும்பொழுது இன்னொரு வசனம் கோட் பண்ணி நம்மளை காட்டுவார். அப்போது நமக்கு அந்த வசனங்களை படிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். ஆவியானவர் கொடுத்துற ஞானத்தினால தான் இதை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதில் ஒரு 5 நிலை இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன்னா 5 நிலையை நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஞானத்தினால நம்ம என்னெல்லாம் வெளிப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நமக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் முதலாவது பார்த்திங்கன்னா, தேவ ஞானம் கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ள ரட்சிப்பை குறித்த ஞானம். அவர் ரட்சித்திருக்கார், நம்மளை ரட்சகர் அப்படின்னு சொல்லி அந்த ஞானத்தை முதலாவது நமக்கு தர்றதை ஆண்டவர் தரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். தந்திருந்தால் இன்னும் அதிகமாக தர்றதுக்கு நம்ம ஜெபிக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஆவியானவர் மாத்திரம்தான் தேவனுடைய சத்தியத்தையும் ஞானத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கார். அந்த ஞானத்தினால தான் அந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதில் வெளிப்பாடு பெற்றுக்கொள்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. சிலர் முன்னாடியே ஆண்டவர் சொல்லி தருவார், இது மாதிரி நடக்கும், இந்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி தருவார். அந்த வெளிப்பாடை ஆவியானவர் நமக்கு தேவனுடைய சத்தியத்தை நமக்கு மாத்திரம்தான், ஆவியானவர் மாத்திரம் நமக்கு சொல்லித்தர முடியும். ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லித்தரதை நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். மூணாவது பார்த்திங்கன்னாக்கி, ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறதுனால அவருடைய பிரசனத்தை உணர்ந்து அவருடைய வெளிப்பாடு, அவர் வெளிப்பாடு மாத்திரமில்லை, நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து அதில் நிறையா சோதனைகள் வேதனைகள் வராமல் இருக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் வரும். ஆனால் ஆண்டவர் அதில் தப்பித்து கொள்ளறதுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு. தேவ ஞானம் தான். அந்த ஞானத்தினால நம்மளை நிறச்சி அந்த பிரச்சனை வரும் பொழுது மாத்திரம்தான் அதை ஜெயிக்க முடியும். நாம் அதை ஜெயித்து வந்ததுனால தான் நான் சொல்கிறேன், நீங்களும் அதை ஜெயிக்க முடியும். அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கி ஜெயிங்க. நாலாவது பார்த்திங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை போதித்த வார்த்தைகளை, அந்த ஆண்டவர் போதித்த வார்த்தைகளை தான் நமக்கு அவர் எழுதியிருக்கிறதுனால அந்த எழுதியிருக்கிற வாக்கை நம்ம கற்றுக் கொடுத்தவர் அவர்கிட்ட தான் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஆவியானவர் நமக்கு போதித்து நடத்தும் பொழுது பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு தெரியாத காரியங்கள் நிறையா அவர் தான் சொல்லி எழுதுனதுனால அந்த வார்த்தைகளை அவர் சொல்லி தரும்போது நல்லா கற்றுக்கொள்ள முடியும். அஞ்சாவது பார்த்திங்கன்னா, இந்த வேத வாத்தியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் வெளிச்சத்தில் ஆவிக்குரியவங்க விசுவாசிகளுக்கு நமக்கு ஆராய்ந்து அந்த வேதாகமத்தை நம்ம கற்றுக்கொள்வதற்கு, அந்த கருத்தை நம்ம புரிந்து கொள்வதற்காண்டி ஆண்டவர் நமக்கு ஆவியானவரை கொடுத்துருக்காரு. முழுவதும் ஆவியானவரே வேதாகமத்தை எழுத ஒரு மனுஷனை வச்சதுனால அவர் மாத்திரம்தான் நமக்கு சொல்லித்தர முடியும். அதுவும் வேதாகமத்தை நம்ம பிழை இல்லாமல் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரவர். ஒரு பிழையுமே இருக்காது. ஏன்னா அப்படி பிழை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னாக்கி அவங்களுக்கு வேதாகமும் நிறைய அறியலைன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதில் இது இருக்குது, அந்த குறைகள்லாம் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி குறைகள் இருக்குதுன்னாக்கி அவங்க வேதாகமத்தை இன்னும் அதிகமாக ஜபிச்சு படிக்கும் பொழுது அதெல்லாம் அதில் பிழைகள் இல்லை. ஆவியானவர் பிழை இல்லாமல் எழுதியிருக்காரு. அதை ஏதாவது சொன்னாங்கன்னாக்கி அவங்க இன்னும் வேதாகமத்தை அறிந்து கொள்வதற்கு ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்வார்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஆவியானவர் இன்னும் என்ன காரியங்கள் செய்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்கி, அதே 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகி இருக்கிறது. அவருடைய சிந்தை, அவருடைய ஞானம், அவருடைய ஞானத்தை நமக்கு தரும் பொழுது அவருடைய சிந்தைக்கு எதிராகவோ அவருக்கு எதிராகவோ எந்த காரியங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி, கிறிஸ்துவின் சிந்தை அவர் எப்படி இருந்தார், அவர் சிந்தனையில் எப்படி இருந்துச்சு, ஏதாவது தப்பான காரியங்கள் எதுவுமே அவருடைய சிந்தனையில் இல்லை. அவர் வந்த நோக்கத்தை எப்படி நிறைவேற்றினாரோ, நம்மளும் உலகத்தில் வந்த ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டு என்ன வைத்திருக்காரோ அதான் அவங்க சொல்கிறார்களா, உலக தோற்றத்துக்கு முன்பாக எரேமியா சொல்வார், தாயின் கருவில் உருவாக்கு முன்பாகவே என்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். நம்மளே அப்படி தான் தெரிந்து கொண்டார். நாம் எங்கேயோ இருந்தோம்,
எங்கேயோ அறியாமல் இருந்தோம், நம்மளை தெரிந்து கொண்டு ஆண்டவர் நடத்துகிறார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆண்டவர் செய்கிற காரியங்கள்லாம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத கேட்கும் பொழுதே ஆண்டவரை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் பெற்று வாழ்ந்தாங்க. ஆண்டவரே சொல்கிறாரு, என்னிலும் மேலானவர்களை செய்வீங்காரு. அவரே நிறைய செஞ்சுருக்காரு அற்புதங்கள். என்னிலும் மேலானது செய்வேன்னு தான் சொன்னார். இல்லையா, நீங்கள் என்னை விட கீழே தான் செய்வீங்கன்னு சொல்லவே செய்யலை. ஆண்டவர் நம்மளை உயர்த்துக்கிற தேவன். நம்மளை அவர் எனக்கு செய்யக்கூடியதை உங்களுக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லவே செய்யலை. ஆண்டவர் நான் செய்யறதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு கற்றுத்தரணும், அதுக்கு மேலானதை நான் உங்களுக்கு கற்றுத்தருவேன். நீங்கள் கேட்குறதுக்கு மேலானது செய்வேன்னம்னா நமக்கு கேட்குறதுக்கு என்ன தெரியும், கொஞ்சம் கேட்போம். ஏதோ நமக்கு இன்றைக்கி சாப்பாடு வேணுமா, சாப்பாடு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்போம். அப்படி இல்லை, நாளைக்கு கிடைக்க வேண்டிய காரியங்களை கூட ஆண்டவர் செய்து நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கார். நமக்கு கேட்க தெரியாத போது ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கார். அதுதான் ஆவியானவர் கொடுக்குற நமக்கு பெரிய ஞானம். அந்த ஞானத்தை நம்ம இன்றைக்கி பெற்றுக்கொள்ளணும். அவருடைய சித்தத்தையும் அவருடைய மீட்பின் திட்டத்தையும் நோக்கத்தையும் அறிஞ்சு கொள்ளணும். அவர் என்ன சித்தம் வச்சுருக்காரு நம்முடைய வாழ்க்கையில், அவருடைய 3 காரியங்கள் தான். அவர் மீட்பின் திட்டம், நம்மளை மீட்டு என்ன திட்டம் வச்சுருக்காரு, என்ன நோக்கத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை வச்சுருக்காரு. இந்த 3 காரியமும் நம்ம கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டோடைய வசனம் நமக்கு நிறைய போதித்து நடத்துறதை நம்ம பார்க்க முடியும். அதில் பாருங்கள், இந்த காரியங்கள் நம்ம நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டாலும் இந்த 3 காரியங்கள் நான் சொல்லும் பொழுது நீங்கள் நிறைய வசனங்கள் இருக்குது, படிங்க. அப்போ ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறத நீங்கள் உணர முடியும். அந்த என்ன காரியம்னாக்கி, தேவன் காரியங்களை எப்படி பார்ப்பாரோ அப்படி பார்க்கணும். அவர் என்ன சொல்லித்தராருன்னு பாருங்கள். சிந்தனைனாக்கி நம்முடைய மூளைப்படி நம்ம சிந்தனைப்படியெல்லாம் நடக்கவே கூடாது. ஆண்டோடைய சிந்தனைப்படி நடக்கும் பொழுது என்ன நடக்குங்கிறத அவரை போல் நம்ம பார்க்குறவங்களாக இருக்கணும். 2வது பார்த்திங்கன்னா, அவர் எப்படி ஒருத்தரை மதிப்பிடுகிறாரோ அப்படி நாம் மதிப்பிடணும். மற்றவன் எப்படி இருக்கான், அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மதிப்பீடை செஞ்சு அவங்ககிட்ட பேசுகிறதுக்கோ அவங்ககிட்ட பழகிறதுக்கோ அதை செய்யணும். 3வது பார்த்திங்கன்னாக்கி, அவர் நேசிக்கிற பிரகாரமாக நாம் நேசிக்கணும். அந்த காரியங்களை செய்யும் பொழுது நம்ம பெரிய காரியங்களை ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ள முடியும். 4வது பார்த்திங்கன்னாக்கி, அவர் வெறுப்பதை நம்ம வெறுக்கணும். ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆவியானவர் பின்பற்றுவதால் நமக்கு கிடைக்கிற ஒரு மதிப்பீடு என்னென்னா, உலகத்துக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நம்ம அவர் நேசிக்கிறத நம்ம நேசிக்கணும், அவர் வெறுக்கிறத நம்ம வெறுக்கணும். இதெல்லாம் ஆவியானவர் மாத்திரம்தான் நம்முடைய இதயத்தில் ஊற்ற முடியும், நம்ம சிந்தனையில் தர முடியும். அதை இந்த நாளில் பெற்றுக்கொண்டு நம்ம வாழறதுக்கு இன்றைக்கி ஜெபிங்க. நிறைய காரியங்கள் இன்னும் இருக்குது, நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் தியானிங்க, இன்னும் அதிகமாக தியானிங்க. ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவர் நம்மளை என்ன ஞானத்தை தந்திருக்காரு, தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. தேவ ஞானம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுறதுக்கு எங்களை இன்னைக்கு உருவாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக ஆண்டவர் நடத்துறதை நம்ம வாழ்க்கையில் காண முடியும். நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கணும். நம்முடைய பக்கத்தில் இருக்க எல்லாரையும் ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு நம்ம இந்த நாளில் ஒப்பு கொடுப்போம். அந்த பெரிய காரியங்கள் செய்வார். ஜெயிப்போம். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆளிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி ஆளி மலைகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு அளவில்லா ஆனந்தத்தா அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சீர்ந்தது. அன்றாடம் காலை மாலையிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உயர்ந்தது. ஓ இயேசு உமதன்பு. ஆம் சுவாமி, உங்கள் அன்புக்கு ஈடா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ராஜா. தேவ ஞானத்தினால் எங்களை நடத்துகிறவரே ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய சிந்தை ஆண்டவரே, உங்களுடைய சிந்தனையில் இருந்ததை எங்களுடைய சிந்தனையிலே மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரித்து நாங்கள் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழாமல் தேவ ஞானத்தினால் நாங்கள் நிறைக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆவியானவர் வழிநடத்தலுக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவ ஆவியானவர் இந்த நாளிலே ஒவ்வொருவர் பிள்ளைகளையும் நிறைக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. கடைசி நாட்களே மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்று என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த
நாட்களே வார்த்தையினால் நிறைத்து நடத்துங்க விசுவாசிகள். ஆண்டவரே சிசஸ் உண்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எதிராளியானவன் வரும்பொழுது வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறார் சுவாமி. உடைய வல்லமை விளங்கட்டும் ராஜா. உடைய வார்த்தையின் மூலமாக எங்களை போஷித்து நடத்துங்க சுவாமி. எதிராய் வருகிற எல்லா திட்டங்களுக்கும் தேவ ஞானத்தினால் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு உலகத்திலே ஆண்டவரே நீர் ஜெயித்தவர் என்று நாங்கள் பறைசாற்றத்தக்கதாய் எங்களுடைய ஆண்டவரே எங்களை உங்களுடைய ஞானத்தினால் நிறைக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. பிள்ளைகளை நிறைங்க சுவாமி. பிள்ளைகள் ஒரு பொழுதும் அவங்க சித்தத்துக்கு போகவே கூடாது, அவங்களுடைய திட்டத்துக்கு போகவே கூடாது. நீங்க திட்டம் வைத்திருக்கிறது, நீங்க அழைத்த அழைப்புக்கு முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் உம்மிடத்திலே நம்பிக்கை, பொறுமை, தைரியத்தை வைத்து நாங்கள் ஜெயிக்கும் பொழுது ஆண்டவரே, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தை இந்த நாட்களை தந்திருக்கீங்க. நன்றி சுவாமி. நீங்க அப்படியே செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி. எங்களுடைய சிந்தனையின்படி நடக்கிறது அல்ல ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்க எல்லாவற்றையும் பொறுப்படுத்து எல்லாவற்றையும் வெற்றியாக நடத்த போறதுக்காக நன்றி. பாதாளத்தின் திறவுகோலை உடையவரே, நீங்க நன்றியோடு உம்மை துதிக்க நாங்கள் என்றவரே இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. எல்லா திறவுகளையும் உடையவர் நீங்க என்பதை நாங்கள் அறிக்கை செய்து இந்த நாட்களை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கதவுகள், பூட்டப்பட்ட கதவுகள், சரீரத்தில் உள்ள வேதனைகள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. நோய்களை எல்லாம் சுமந்த தேவன் கூட இருக்கீங்க. இந்த நோய்கள் எல்லாம் மாறட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தடை பண்ணுகிற எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே. அன்றைக்கு பவுலும் சீலாவும் ஜெபித்த பொழுது விலங்குகள் உடைக்கப்பட்டது, இடங்கள் அசைக்கப்பட்டதே. அதுபோல நாங்கள் பாடும் பொழுது, நாங்கள் ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவரே அப்படியே நடக்க நீங்க செய்ய போறக்கா நன்றி செலுத்துற ஆண்டவரே. அழைத்தவர் உண்மையுள்ளவர், நீங்களே எங்களை நடத்தி செல்லுமா உடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். இதே உடைய பிரசனம் இருந்தபடியா நன்றி. இன்னமும் நடத்த போறக்கா நன்றியோடு உண்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உண்மையே சார்ந்து வாழ எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிற வாழ்க்கைக்காக நன்றி. அதிலே நிலைத்து நிற்க ஆவியானவர்களுக்கு உதவி செய்து வழிநடத்துமா ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எங்களையோடு கூட இருக்கிறபடியா நன்றி. எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் நம்முடைய சமூகத்துல வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் மக்கள் செலுத்துகிறேன். ஏசு ரட்சகன் நாமத்தில் ஜெபம் உங்களுக்கு நல்ல பிதாவே.